ஓம் சாந்தி. 4/6/2024 காலை முரளி. பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, இப்போது இந்த சீச்சி அழுக்கான உலகம் தீப்பற்றி எரியப் போகிறது. எனவே உடல் உட்பட எதையெல்லாம் நீங்கள் எனது எனது என்று கூறுகிறீர்களோ அதை மறந்துவிட வேண்டும். அதன் மீது மனதை ஈடுபடுத்தக்கூடாது. கேள்வி: தந்தை உங்களை இந்த துக்கதாமத்தின் மீது ஏன் வெறுப்படைய வைக்கிறார்? பதில்: ஏனெனில் நீங்கள் சாந்தி தாமம், சுகதாமம் செல்ல வேண்டும். இந்த அழுக்கான உலகத்தில் இப்போது இருக்க வேண்டிய அவசியமில்லை. ஆத்மா ஷரீரத்திலிருந்து விடுபட்டு வீடு திரும்பிவிடும். எனவே இந்த உடலை என்ன பார்க்க வேண்டியிருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். யாருடைய பெயர் உருவத்தின் பக்கம் கூட புத்தி போகக்கூடாது. அழுக்கான எண்ணங்கள் வருகின்றது என்றால் பதவி குறைந்து போய்விடும். ஓம் சாந்தி. ஷிவ் பாபா தனது குழந்தைகளாகிய ஆத்மாக்களிடம் உரையாடுகிறார். ஆத்மாதான் கேட்கிறது, தங்களை ஆத்மா என்று நிச்சயம் செய்ய வேண்டும். நாம் இப்பொழுது தூய்மையாகி உள்ளோம். எனவே நம்முடைய சரீரத்தை யாரும் சீச்சி எண்ணத்துடன் தொடக்கூடாது என்று நீங்கள் கருதுகிறீர்கள். தூய்மையாகாமல் வீட்டிற்கு யாரும் திரும்பி செல்ல முடியாது. எல்லா அசுத்தமான எண்ணங்களையும் விட்டுவிடுங்கள் என்று தந்தை வந்து கூறுகிறார். ஆத்மா ஷரீரத்திலிருந்து பிரிந்து வீட்டிற்கு செல்ல வேண்டும். இதுவோ மிகவும் சீச்சி அழுக்கான உலகமாகும். இதில் இப்பொழுது நாம் இருக்கப் போவதில்லை. மற்றவர்களை பார்ப்பதற்கு கூட மனம் விரும்புவதில்லை. இப்பொழுது தந்தை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்ல வந்துள்ளார். இப்பொழுது தங்களை ஆத்மா, சகோதர ஆத்மா, சகோதர ஆத்மா என்று உணர வேண்டும். அழுக்கான எண்ணங்கள் இருக்கக்கூடாது. இப்போது இது வைஷால்யமாகும். விகாரங்களின் காரணமாகத்தான் நீங்கள் முதல் இடைக்கடை துக்கம் அடைந்துள்ளீர்கள். இப்போது நீங்கள் செல்வதற்காக கப்பலில் அமர்ந்துள்ளீர்கள். நாம் இப்பொழுது தந்தையிடம் சென்று கொண்டிருக்கிறோம் என்று ஆத்மா புரிந்திருக்கிறது. இதுவோ துக்கத்தின் உலகமாகும். இதில் அனைவரும் துக்கத்தையே கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கின்றனர். தந்தை இந்த அசுத்தமான உலகத்திலிருந்து எல்லோரையும் அழைத்து செல்கிறார். எனவே இப்பொழுது புத்தி யோகத்தை தங்கள் வீட்டின் மீது செலுத்த வேண்டும். நாம் இந்த சீச்சி சரீரத்தை விட்டுவிட்டு நம்முடைய வீடு திரும்புவோம். இந்த உடலோ பழைய செருப்பாகும். கடைசி நேரத்தில் தந்தையை தவிர வேற எந்த ஒரு பொருளும் நினைவில் இருக்கக்கூடாது. இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, நான் உங்களுக்காக சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறேன் என்று தந்தை கூறுகிறார். அங்கு நீங்கள் மட்டும்தான் இருப்பீர்கள். இப்பொழுது உங்கள் முகம் அந்த பக்கம் இருக்கிறது. தந்தை, வீடு மற்றும் சொர்க்கத்தை நினைவு செய்ய வேண்டும். துக்க தாமத்தின் மீது வெறுப்பு வருகிறது. இந்த சரீரத்தின் மீதும் வெறுப்பு வருகிறது. இந்த பழைய செருப்பின் மீது சிறிதளவும் சிநேகம் கொள்ளாதீர்கள் என்று தந்தை கூறுகிறார். தந்தையை நினைவு செய்யவில்லை என்றால் பிறவி பிறவிக்கான பாவங்கள் நீங்காது. பிறகு தண்டனைகள் கூட மிகவும் கடுமையானதாக இருக்கும். பதவியும் குறைந்து போய்விடும். பிறகு ஏன் இந்த கலியுக பந்தனத்தை விடக்கூடாது? பாபா இந்த எல்லையற்ற விஷயத்தை எல்லோருக்கும் புரிய வைக்கிறார். அந்த மனிதர்கள் 3 நிமிட மௌனம் என்று கூறுகிறார்கள். நீங்கள் கூறுங்கள், வெறும் மௌனத்தினால் மட்டும் என்ன ஆகப் போகிறது? இங்கேயோ தந்தையை நினைவு செய்வதினால்தான் விகர்மங்கள் விநாசமாகும். அமைதியின் வரம் அளிக்கக்கூடியவர் தந்தை அல்லவா? அவரை நினைவு செய்யாமல் அமைதி எப்படி கிடைக்கும்? அவரை நினைவு செய்தால்தான் ஆஸ்தி கிடைக்கும்.
ஆசிரியர்களுக்கு கூட நிறைய பாடம் படிப்பிக்க வேண்டும், எழுந்து நிற்க வேண்டும். யாரும் எதுவும் கூற மாட்டார்கள். தந்தையினுடையவர் ஆகியிருக்கிறீர்கள் என்றால் வயிற்றுக்கு தேவையானது அவசியம் கிடைக்கும். ஷரீர நிர்வாகத்திற்காக நிறைய கிடைக்கும். ஆப்பிரிக்காவில் இருக்காங்க. வேதாந்தி பேனை பற்றி பாபா சொல்கிறாங்க. அவர் தேர்வு எழுதினார். அதில் ஒரு கேள்வி இருந்தது, கீதையின் பகவான் யார் என்று. அவர் பரமதந்தை பரமாத்மா சிவன் என்று எழுதிவிட்டார். அவர் தேர்வில் தேர்ச்சி அடையவில்லை. மற்றும் யாரெல்லாம் கிருஷ்ணரின் பெயரை எழுதியிருந்தார்களோ அவர்கள் அனைவரும் தேர்ச்சி அடைந்து விட்டார்கள். குழந்தை உண்மையை கூறினார். ஆனால் அது தெரியாத காரணத்தினால் தேர்வில் தோல்வி அடைய செய்துவிட்டார்கள். நினைவு செய்வதால் ஹெல்த், வெல்த், உடல் நலம், செல்வம் இரண்டுமே கிடைக்கிறது. பாரதத்தில் சுகம், சாந்தி இருந்ததல்லவா? இது போன்ற விஷயங்களை குமாரிகளாகிய நீங்கள் அமர்ந்து புரிய வைத்தீர்கள் என்றால் உங்கள் பெயரை யாரும் எடுக்க மாட்டார்கள். யாராவது எதிர்த்தார்கள் என்றால் நீங்கள் முறைப்படி போராடுங்கள். நீங்கள் பசியால் இறந்து விடுவீர்கள் என்பதல்ல. வாழைப்பழம், தயிர் வைத்து கூட நீங்கள் ரொட்டியை சாப்பிட முடியும். மனிதர்கள் வயிற்றுக்காக எவ்வளவு பாவம் செய்கிறார்கள். தந்தை வந்து அனைவரையும் பாவ ஆத்மாவிலிருந்து புண்ணிய ஆத்மாவாக ஆக்குகிறார். காலம் குறைவாக இருக்கிறது, அதிகமாக இல்லை என்று இப்போது தந்தை கூறுகிறார். என்னுடைய அதிர்ஷ்டத்தில் இருந்தால் அது கிடைக்கும் என்று சிந்தனை செய்யாதீர்கள். பள்ளிக்கூடத்தில் படிப்பிற்காக முயற்சி செய்கிறார்கள் அல்லவா? என்னுடைய அதிர்ஷ்டத்தில் இருக்குமோ என்று கூறுவார்களா என்ன? தூய்மையாகி மற்றவரையும் தூய்மையாக்குவதுதான் முக்கியமான விஷயமாகும். குழந்தைகள் 8 அணா கூட கொடுத்து எங்கள் பெயரில் ஒரு செங்கல் வைத்து விடுங்கள் என்கிறார்கள். குச்சேலரின் உதாரணம் கேட்கிறீர்கள் அல்லவா? ஒரு பிடி அவளுக்கு பதிலாக அரண்மனை கிடைத்துவிட்டது. ஏழைகளிடம் இருப்பதே 8 அணாதான். பின்பு அதைதான் கொடுப்பார்கள் அல்லவா? இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் உண்மையான சம்பாத்தியம் செய்கிறீர்கள். ஒரு கதை இருக்கிறது. 2 பூனைகள் சண்டை போட்டன. வெண்ணெயை கிருஷ்ணர் சாப்பிட்டு விட்டார் என்று. முழு உலக அரசாட்சி என்ற வெண்ணெய் உங்களுக்குத்தான் கிடைக்கிறது. எனவே இப்பொழுது தவறு செய்யக்கூடாது, சீச்சி ஆகக்கூடாது. தந்தையின் கட்டளை கிடைக்கிறது. நினைவு செய்யவில்லை என்றால் பாவ சுமை அதிகரித்து கொண்டே போகும். பின்பு நிறைய தண்டனைகள் அடைய வேண்டி இருக்கும். தேம்பி தேம்பி அழுவீர்கள். 21 பிறவிகளின் அரசாட்சி கிடைக்கிறது. இதில் தோல்வி அடைந்து விட்டால் மிகவும் அழுவீர்கள். பிறந்த வீடு, புகுந்த வீடு இரண்டையும் நினைவு செய்யக்கூடாது என்று தந்தை கூறுகிறார். வருங்கால புதிய வீட்டை தான் நினைவு செய்ய வேண்டும். யாரையாவது பார்த்த உடனேயே மெய் மறந்து பைத்தியமாகி விடக்கூடாது என்று தந்தை புரிய வைக்கிறார். மலர் போல ஆக வேண்டும். தேவதைகள் மலர்களாக இருந்தார்கள். கலியுகத்தில் முட்களாக இருக்கிறார்கள். இப்பொழுது நீங்கள் சங்கம யுகத்தில் மலராகி கொண்டிருக்கிறீர்கள். யாருக்குமே துக்கம் கொடுக்கக்கூடாது. இங்கு இதுபோல ஆனீர்கள் என்றால்தான் சத்யுகத்திற்கு செல்ல முடியும். நல்லது. இனிமையிலும் இனிமையாக காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவினுடைய அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம், அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், கடைசி காலத்தில் ஒரு தந்தையை தவிர வேறு யாருமே நினைவிற்கு வரக்கூடாது. அதற்காக இந்த உலகத்தில் யார் மீதும் தன்னுடைய மனதை ஈடுபடுத்தக்கூடாது. சீச்சி ஷரீரங்கள் மீது அன்பு வைக்கக்கூடாது. கலியுக பந்தனங்களை துண்டித்து விட வேண்டும்.
செகண்ட் பாயிண்ட், விஷால புத்தி உடையவராகி பயமற்றவர் ஆக வேண்டும். புண்ணிய ஆத்மா ஆகுவதற்கு இப்போது எந்த ஒரு பாவமும் செய்யக்கூடாது. வயிற்றுக்காக பொய் சொல்லக்கூடாது. ஒரு பிடி அவலை பயனுள்ளதாக ஆக்கி உண்மையிலும் உண்மையான சம்பாத்தியத்தை சேமிக்க வேண்டும். தனக்குத்தானே இரக்கம் காட்டிக் கொள்ள வேண்டும். வரதானம்: பரமாத்ம ஈடுபாட்டின் மூலமாக தன்னையும் உலகத்தையும் தடையற்றவராக மாற்றக்கூடிய தபஸ்வி மூர்த்தி ஆகுக. ஒரே ஒரு பரமாத்ம ஈடுபாட்டில் இருப்பதுதான் தவம் ஆகும். இந்த தவத்தின் பலம்தான் தன்னையும் மற்றும் உலகத்தையும் தடையற்றவராக ஆக்கக்கூடியது. தடையற்றவராக இருப்பது மற்றும் தடையற்றவராக ஆக்குவதுதான் உங்களது உண்மையான சேவையாகும். இது அநேக விதமான தடைகளிலிருந்து அனைத்து ஆத்மாக்களையும் விடுபடுத்துகிறது. அப்பேற்பட்ட சேவாதாரி குழந்தைகள் தவத்தின் ஆதாரத்தில் தந்தையிடமிருந்து ஜீவன் முக்தியின் வரதானம் பெற்று மற்றவர்களுக்கும் கொடுப்பதற்கு கருவியாகி விடுகிறார்கள். ஸ்லோகன்: சிதறி இருக்கும் சிநேகத்தை ஒன்றுபடுத்தி ஒரு தந்தையிடம் சிநேகம் வைத்தீர்கள் என்றால் உழைப்பிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள். இன்றைய அவ்யக்த சமிக்ஞை: நினைவு செய்வதற்கான விதி மற்றும் செல்வத்தை அதிகரிப்பதற்கான முறை இரண்டுமே கூடவே இருந்தால்தான் கர்மயோகி என்று சொல்ல முடியும். செல்வத்தை அதிகரிப்பதில் விதிமுறையை விட்டுவிடாதீர்கள். லௌகீக ஸ்தூல செயலையும் கர்மயோகி நிலையில் மாற்றம் செய்யுங்கள். செயல் மட்டும் செய்யக்கூடியவர்களாக இல்லாமல் கர்மயோகியாகி செய்ய வேண்டும். ஈஸ்வரிய சேவையில் சதா நான் நிமித்தம் மட்டும்தான் என்ற மந்திரம் மற்றும் செய்விப்பவரின் நினைவு எண்ணத்தில் இருக்க வேண்டும். செய்விப்பவரை மறந்துவிடக்கூடாது. இதுதான் கர்மயோகி நிலை. இதன் மூலம் நீங்கள் படைப்பை படைத்து கொண்டே இருப்பீர்கள். ஓம் சாந்தி.